கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகிம் விடுதலின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பில் பெரிய மகிழ்ச்சி அடைகிற பிரியமானவர். இந்த காலை நேரத்தில் உற்சாகமாக எல்லாரும் கைகளை தட்டி பாடி, வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்தது கிருபை, தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிற ஆண்டவர், அந்த உன்னதமான ஆண்டு உயர்த்தி நம்ம பாடி எல்லாரும் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கைகளை தட்டி பாடுங்க பார்க்கலாம். நல்ல சந்தோஷமா நல்ல ரெண்டு கைகளை தட்டி இந்த காலை நேரத்தில் அந்த தேவனை உயர்த்துவோம். ராஜாதி ராஜாவை, நம்மளை காக்கிற தெய்வத்தை உயர்த்தி ஆராதிப்போமா? நல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்து சுத்த கிருபை, அக்கினியில் மூழ்காமல் தங்கும் கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தங்கும் கிருபை. நல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்து சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்தினதே, உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்தினதே. அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா. அக்கினியின் சூளையில் நாம் வெந்து போகாமல் தாங்கிறது அந்த கிருபை, முடி கூட கருகாமல், ஓ புகையினுடைய வாசனை அணுகாமல் காக்கிறது அந்த கிருபையே. தூதனை அனுப்புவார், உங்களை என்னை காக்கிற தெய்வம் நம்மோடு இருக்கிறாரே. சொல்லுவோம் நன்றி. ஓ தேங்க்யூ லார்ட். எல்லாம் சந்தோஷமா அவரை உயர்த்தி பாடுவோம். அக்கினியின் சூளையில் வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் மூடி கூட கருகாமல் புகை கூட அருகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளை வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா. நல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்து சுத்த கிருபை, காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தங்கும் கிருபை. எல்லார் கையில் உயர்த்தி சொல்லுவோமா? ஓ நன்றி அப்பா. ஓ ஷபலரகனலரே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்தினதே. அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா. நல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் எங்களை காக்கிறது அந்த கிருபை. உம்முடைய கிருபை எங்களை தாங்கும், உம்முடைய கிருபை எங்களை நடத்தும், உம்முடைய கிருபை எங்களை உயர்த்தும். அக்கினி சூளையில போட்டாலும் எங்களை தாங்க போறது அந்த கிருபைப்பா. அந்த கிருபைக்கு நேரம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவீராக. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை உயர்த்தினோம், கர்த்தரை ஆராதித்தோம். அந்த கிருபை நம்மளை உயர்த்தும், கிருபை மேலானது. அந்த கிருபைக்காக நான் ஆண்டவரை சொத்தரிக்கிறேன். இந்த நாளில் எல்லாரும் வேத பகுதி நம்ம தியானிக்க போறோம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாக்கோப்பு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் என்று சொல்லி நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். நேற்று கடந்த செய்தியில கூட அந்த கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டதான 3 வாலிபர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து நம்ம கடந்த நாட்களில் கடந்த செய்தியில் நம்ம தியானித்தோம். முழங்கால் படியிடாத வாலிபர்கள், முடிவெடுத்த வாலிபர்கள், முடிசூட்டப்பட்டதான வாலிபர்கள் என்று சொல்லி இந்த 3 வாலிபர்களை குறித்தும் நம்ம தியானித்தோம். இன்றைக்கும் அதே 3 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்றதானே அந்த 3 வாலிபர்களை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, அந்த வாலிபர்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது
அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த 3 வாலிபர்களும் உலகத்தோடு ஒத்துப்போகாத வாலிபர்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அந்த வாலிபர்களிடத்தில் காணப்பட்டதான சில காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நல்ல கவனிங்க. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை நேபுகாத்நேச்சார் உயர்த்தினார். கடைசியில் இவர்களுடைய தெய்வம் தான் தெய்வம் என்று சொல்லத்தக்கதாக எல்லாருக்கும் ஒரு ராஜா கட்டளை போடுறார். இன்னைக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கு நம்ம வாசித்த இந்த வேத பதிகளில் பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். இவர்கள் தேவன் நிறுத்தின பொற்சிலையை, அதாவது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின அந்த பொற்சிலையை இவர்கள் பணிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த வாசித்த வேத பதிகளில் நேபுகாத்நேச்சார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த 3 பேரையும் தேசத்தில் விசாரிக்கும்படியான ஒரு பொறுப்பை அரசு துறையில் இவர்கள் பணி செய்கிறார்கள். ராஜாவினுடைய உத்தரவின்படி தானியேல், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அந்த பாபிலோன் மாகாணத்தில் விசாரிக்கிற வேலை செய்கிறதான 3 வாலிபர்கள். இப்போ நல்லா கவனிச்சுக்கங்க. ராஜாவுடைய கட்டளை என்னன்னா, ராஜா உண்டு பண்ணின நான் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுடையதான அந்த பொற்சிலை என்ன செய்யணும், ராஜா உண்டாக்கின சிலையை வணங்கணும் எக்காலம் துணிக்கும் பொழுது. அப்போ இந்த 3 பேரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுனா, இவர்கள் ராஜாவினால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜா தான் இவர்களை என்ன உண்டாக்கி இருக்கிறாரா, விசாரணைக்காரர்களாய் பதவியை, அதாவது அந்த தேசத்தில் நடக்கிறதான எல்லா காரியங்களை விசாரிக்கும்படியாக விசாரிக்கிற ஒரு பணியை ராஜா இவர்களுக்கு நியமித்திருந்தார். இப்போ நல்லா கவனிச்சுக்கங்க. ராஜா இவருக்கு வேலை கொடுத்திருக்கிறாரு. ராஜாவினுடைய கட்டளை இவர்கள் மீறினாங்கன்னா வேலை போயிடும். நல்ல கவனிங்க. இன்னைக்கு அநேக நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த 3 வாலிபர்களுக்குள்ள தன்னுடைய வேலையை குறித்ததான பயம் இல்லை. ஒருவேளை ராஜா உண்டு பண்ணின இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்கவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு இந்த ராஜாவினுடைய பதவி இருக்காது, காரியங்களை விசாரிக்கிற பதவி எங்களை விட்டு போயிரும்னு அவர்கள் பதவியை குறித்து என்ன செய்யலை, அவங்க கவலைப்படலை. நல்ல கவனிங்க. இன்னைக்கு அநேகர் பதவிக்காக, தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்காக, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்தஸ்துக்காக தேவனை மறுதலிக்கிறவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஆண்டவரை விட்டு விலகி போகிறவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. அநேக உலகத்தோடு ஒத்து வாழுகிறவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் இந்த 3 வாலிபர்களும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த வேலையை அவர்கள் என்ன செஞ்சாங்க, துச்சம் என்று நினைத்தார்கள். இன்னைக்கு அநேக நேரங்களில் வேலைக்காக நீங்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரை மறுதலிச்சுறோம். எனக்கு அவங்க வேலை கொடுத்தாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்பேன். இன்றைக்கி ஏன் அநேக ஊழியர்கள் கூட என்ன செய்கிறாங்க, சில நேரங்களில் எனக்கு அவங்க வந்து போஸ்டிங் கொடுத்தாங்க, எனக்கு பதவி கொடுத்தாங்க, அதனால் அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்வேன் என்று சொல்லி நிதானிக்காதபடி, தன்னைத்தானே சோதித்து அறியாதபடி மனுஷனை பிரியப்படுத்தும்படியாய் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில், அன்றைய நாட்களில் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் தங்களுடைய வேலையை என்ன செஞ்சாங்க, துச்சம் என்று நினைத்தார்கள். வேலையை அவங்க பெருசாவே நினைக்கல. ரெண்டாவது, அந்த வாலிபர்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா, அந்த ராஜாவுக்கு முன்பாக தன்னுடைய ஜீவனை துச்சம் என்று நினைத்தார்கள். தன்னுடைய உயிரை என்ன செய்யல, ஒரு பொறுப்பா நினைக்கல. நான் வாசிங்க பார்க்கலாம். 15வது வசனத்தை வாசிங்க. இப்போதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். எரிகின்ற அக்கினி சூளை நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வாசித்த இந்த பகுதிகளில் ராஜா என்ன சொல்றாரு, இந்த சிலையை நீங்க வணங்கலைன்னா உங்களை என்ன செய்ய போடுவோம், அக்கினியில போற்றுவோம். அப்போ தன்னுடைய ஜீவனை அவர்கள் துச்சம் என்று நினைத்தார்கள். தான் உயிர் என்ன செய்யலைங்க, அவங்க பெருசா நினைக்கல. ராஜா தான் இவர்களுக்கு பதவியை கொடுத்து அந்தஸ்து கொடுத்து உயர்த்தினார். ஆனா அந்த ராஜா சொல்றத கட்டளையை அவர்கள் கீழ்ப்படியவில்லை.
ஏனென்று சொன்னால் தங்களுடைய வேலையை ஆண்டவருக்காக துச்சம் என்று நினைச்சாங்க. ஏன்னா எது ஒரு பக்தியுள்ள வாழ்க்கை அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் உலகத்தோடு ஒத்துழைக்காத வாழ்க்கை, உலகத்தோடு ஒத்து போகாத வாழ்க்கை, தான் அழைக்கப்பட்ட அழைப்பை, தனக்கு கொடுக்கப்பட்ட தெய்வத்தினுடைய அந்த வைராக்கியத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? நிலைநாட்டினார்கள். பிரியமானவர்களே, தான் உயிர் என்ன செஞ்சாங்க? கர்த்தருக்காக கொடுப்பதற்கு அவர்கள் ஆயத்தமானார்கள், தன் ஜீவனையும் பாராமல். இந்த வாலிபர்களுக்குள்ள இருக்கிற அந்த வைராக்கியத்தை பாருங்க பிரியமானவர்களே. பதவியை பார்க்கல, உயர்வை பார்க்கல, சம்பாத்தியத்தை கணத்தையும் மேன்மையும் பார்க்கல. இன்னைக்கு பதவிக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, பதவிக்காக என்ன செய்வாங்க? என்னென்னமோ செய்வாங்க. அடுத்து உங்க குடும்பத்தை கெடுக்கிறது, போட்டு கொடுக்கிறது, பதவிக்காக மந்திரங்களை வச்சு எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் உண்டாக்குவாங்க. ஏன்னா அந்த பதவியில் நான் போய் உட்காரணும். தேவ பயமற்ற இந்த நாட்களில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பதவியை அவர்கள் துச்சம் என்று நினைத்தாங்க. யாருக்காகனா? கர்த்தருக்காக. இரண்டாவது, தன்னுடைய ஜீவனை அவர்கள் என்ன செய்தார்கள்? துச்சம் என்று நினைத்தார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்றோம்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் உயர்வு வரணும்னு நினைக்கிறோம். கர்த்தருக்குள்ள இந்த பக்தி வைராக்கியம் இருக்கா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய பெயர்களுடைய அர்த்தத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசிக்க முடியும். தானியேல் என்று சொன்னால் அவனுடைய எபிரேயத்தினுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் என் நியாயாதிபதி. அவருக்கு இன்னொரு பெயர் இருக்குதுங்க, பெல்தேசாத்சார், பேலியேலின் பிரியன் என்று சொல்லி அந்த எபிரேய பெயருடைய இன்னொரு விளக்கமாக இருக்கிறது. அனனியா அப்படின்னு சொல்றாங்க, ஆனால் அவருடைய இன்னொரு பெயர் சாத்ராக். அனனியாவுடைய அர்த்தம் என்னன்னா, அன்பு, கர்த்தரின் அன்புக்குரியவன். சாத்ராக் என்பது சூரிய கடவுளால் பிரகாசிப்பேன் என்று அர்த்தம். மீசாவேல், மேஷாக், மீசாவேல் என்று சொன்னால் தேவனை போன்றவன், மேஷாக் என்று சொன்னால் வீனஸை போன்றவன். அசரியா அப்படின்னு சொல்றாங்க, அசரியா என்று சொன்னால் ஆபேத்நேகோ, கர்த்தரின் துணை. ஆபேத்நேகோனா நேகோவின் அடியாள். இவர்கள் இந்த பாபிலோன் தேசத்துக்குள்ள இவர்கள் வரும் பொழுது இவர்கள் பெயர் மாற்றப்பட்டாச்சு. இவங்க எருசலேமில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பெயர், இந்த பாபிலோன் தேசத்துக்குள் வரும் பொழுது அந்த தேசத்தில் இருக்கிறதான தெய்வத்தினுடைய பெயர்களை இவங்க மேல என்ன செஞ்சுட்டாங்க? வச்சுட்டாங்க. ஆபேத்நேகோவான் என்ன அர்த்தம்? அந்த தேசத்தினுடைய நேகோவின் அடியான். மேஷாக் என்றால் வீனஸை போன்றவன். சாத்ராக் என்றால் சூரிய கடவுளால் பிரகாசிக்கிறவன். பெல்தேசாத்சார் என்றால் பேலியின் பிரியன். இதெல்லாம் அவர்கள் அந்த பாபிலோன் தேசத்துக்குள்ள வரும் பொழுது அவங்க பெயரை மாத்திட்டாங்க. இவர்கள் ஆண்டவர் ஆராதித்த, பிதாவாகிய தேவனை ஆராதித்த இவர்களுக்கு நல்ல பெயர் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. என்ன பெயர்னா, தானியேல்னா தேவனின் நியாயாதிபதி, தானியேலுடைய பெயரை மாத்தினாங்க. அனனியா என்றால் கர்த்தரின் அன்புக்குரியவன், அவருடைய பெயரை மாத்திட்டாங்க. ஏன்னா பாபிலோனுக்குள்ள அவன் அடிமையா வரும் பொழுது அவனுடைய பிறப்பினுடைய அந்த பிறந்த பொழுது வைத்த பெயர் அல்ல, அந்த பாபிலோன் தேசத்துக்குள்ள வரும் பொழுது அந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கிறதான தெய்வங்களுடைய பெயர்களை இந்த 4 வாலிபர்களுக்கு வைச்சாங்க. ஆனாலும் நீ என்ன பெயர் வேணாலும் எனக்கு வை, அந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கிறதான எத்தனை தெய்வத்தினுடைய பெயர்களை வைத்தாலும் நாங்கள் ஆராதிக்கிற தெய்வமே தெய்வம் என்று சொல்லி தனக்குள்ள அந்த பெயர் இல்லைங்க, கர்த்தருக்குள்ள வைராக்கியம் பாராட்டுனாங்க. இன்னைக்கு அநேகர் பேர்த்தீங்களா கிறிஸ்தவ பேர் வச்சிருப்பாங்க, ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதில்லை. இவர்கள் அடிமையாய் போனபடினாலே அடிமைக்குரியவர்களை பெயரை வைக்கிறாங்க. அந்நிய நாமத்தையும் அந்நிய தெய்வத்தினுடைய பெயர்களை இவர்களுக்கு சூட்டினாலும் அவங்க ஒரு முடிவெடுக்கிறாங்க, ராஜாவாகிய உமக்கு தெரிய கடவுது, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வங்களை தப்புவித்தாலும் சரி தப்புவிக்காமல் போனாலும் சரி எந்த தெய்வத்தை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம் என்று அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் கர்த்தருக்காக இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை பாராட்டினதான் இந்த வாலிபர்கள். அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த ராஜாவை அவங்க எதிர்த்து பேசுறாங்க. எதிர்த்து பேசும்பொழுது என்ன நடக்கும்னா, ராஜாவுடைய கட்டளையை மீறுபவனுக்கு நிச்சயமா தண்டனை இருக்கும், ஒரு கொடிய தண்டனை இருக்கும். அந்த தண்டனை எல்லாம் அவங்க பார்க்கவே இல்லைங்க, கர்த்தரை மாத்திரம் தான் பார்த்தாங்க. சாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். இரத்த சாட்சியாய் தன்னை மரிப்பதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒப்பு கொடுத்தார்கள். அப்ப இந்த இப்படிப்பட்டதான ஒரு வாலிபத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வாலிப பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக நேரங்களில் வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாகிய நாம் அநேக இன்னைக்கு கர்த்தருக்காக நம்ம வைராக்கியம் பாராட்டுறோமா? இன்னைக்கு இந்த சின்ன சின்ன காரியங்களில் இன்னைக்கு அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய நாமத்தை மறுதளிச்சுறோம். நம்ம பேரவே நம்ம என்ன செஞ்சுறோம்? கிறிஸ்தவ பேரை என்ன செஞ்சுறோம்? அநேக இந்து பேரை மாற்றிடுறோம். அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்களாய் வாழ்கிற நாம் அநேகர் என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய நாமத்தை மறுதளிச்சு நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டு கொண்டிருக்கிறோம்.
ஆனால் வேதம் என்ன தெளிவாக சொல்லுகிறேன்னா, அவர்கள் கர்த்தருக்காக பாராட்டின வைராக்கியம், பதவியை பார்க்கல, தன் ஜீவனை பார்க்கல, மனுஷர்களை பார்க்கல. உலகத்தில் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அந்த சிலைக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார்கள். ராஜா உண்டு பண்ணின சிலை, மனுஷனால் உண்டாக்கப்பட்ட சிலை. ஆனால் இந்த 3 வாலிபர்கள் மாத்திரம் தனித்து நின்றாங்க. உலகத்தோடு ஒத்து போகாத வாலிபர்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் இடத்துல அதை எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, நீ உலகத்தோடு ஒத்து போடுறியா? நீ ஆண்டு சொல்றாரு, நீ உலகத்தோடு ஒத்து போனேன்னா உன் வாழ்க்கையில் உயர்வு இல்லை. தேவனுக்காக வாழும் பொழுது அக்கினி சூளையில போட்டாலும் கர்த்தர் வெந்து போகாமல் காக்கிறவன், பிரச்சனைகள் நடுவில் தூக்கி போட்டாலும் உங்களை பாதுகாக்கிற தெய்வம் உங்க கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல உலகத்தோடு வாழாத, மனுஷனை பிரியப்படுத்தாத, பதவியை முக்கியத்துவப்படுத்தாத, தன்னுடைய ஜீவனை முக்கியத்துவப்படுத்தாத வாலிபர்களா நீங்க இருப்பீங்கன்னா நிச்சயமா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கர்த்தர் உயர்த்தினார். நல்ல கவனிங்க, இந்த ராஜா சொல்றாரு, இந்த பொற்சிலை நீங்க வழங்கலன்னா 7 மடங்கு அக்கினியில தூக்கி போடுவேன்னு சொல்லி ராஜா சொன்னார். அதே நேரம் எந்த அந்த நேபுகாத்நேச்சார் சொன்னாரோ அதே ராஜா சொல்றாரு. வாசிங்க பார்க்கலாம் 29ஆம் வசனத்துல, ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். துண்டித்து, எந்த ராஜா நான் சொல்றதை நீ கேட்கலன்னா உன்னை என்ன செஞ்சிருவேன்? இந்த அக்கினியில போட்டு அழிச்சிருவேன்னு சொன்ன அதே ராஜா சொல்றாரு, இவர்கள் வணங்குகிற தெய்வத்துக்கு விரோதமா யாரும் எழும்பக்கூடாது. அவர்கள் எழும்பி பேசினாலோ ஏதோ ஒரு காரியங்களை செய்தாலோ அவர்கள் துண்டிக்கப்பட கடவார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த மனுஷன் உன்னை அழிச்சிருவேன், நான் சொல்றேன் நீ கேட்கலன்னா உன்னை தூக்கிடுவேன், உன்னை நான் நிர்மூலமாக்கிடுவேன், உன் சந்ததியே அழிச்சிருவேன்னு சொன்னானோ அதே மனுஷன் இப்ப சொல்றாரு, தானியேல், அதாவது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவனுடைய தெய்வத்துக்கு விரோதமாக யாரும் எழும்பக்கூடாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, யார் உங்களை அழிப்பேன்னு சொன்னாங்களோ அதே மனுஷன் உங்களை பார்த்து சொல்லுவான், உன்னோடு கர்த்தர் இருக்கிறார், நீங்கள் ஆராதிக்கிற தெய்வமே தெய்வம் என்று சொல்லத்தக்கதாக உன்னை அழிப்பேன்னு சொன்னவன் வாயில தான் உன்னை கர்த்தர் வாழ வைப்பான், உன்னை ஆசீர்வதிக்க வைப்பான். நீ நிர்மூலமாயிருவேன், நீ ஒண்ணுமில்லாம போயிருவேன்னு சொன்ன வாய் உங்களை ஆசீர்வதிக்கும். ஏன் தெரியுமாங்க? நீங்க கர்த்தருக்காக பாராட்டுற வைராக்கியம், அந்த உண்மை, அந்த அர்ப்பணிப்பை கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அந்த 3 வாலிபர்களை கர்த்தர் உயர்த்தினார். பெயர்கள் மாற்றப்பட்ட 3 வாலிபர்கள் பாபிலோன் தேசத்தில் அந்நிய நாமத்தை அவர்களுக்கு தரித்திருந்தாலும் அவருடைய இருதயத்தில் ஆண்டவரை மாத்திரம் இறுக பிடித்து கொண்டு வாழ்ந்தவர்கள், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி வாழ்ந்த அந்த 3 வாலிபர்களைப் போல நீங்களும் நானும் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய உயர்வுள்ள வாழ்க்கையாக இருக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களோடு இடைப்படுவாராக. ஒரு விஷயம் எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம். ஆண்டவரே, எங்க கூட நீங்க பேசுங்கப்பா. இந்த 3 வாலிபர்களும் அடிமையாய் போன ஊர்ல அவங்க பேரை மாத்துறாங்க, அந்நிய தெய்வத்தினுடைய நாமத்தை தரிச்சாங்க. ஆனா அவங்க ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகல. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரே நிமிஷம் மாத்திரம் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அபியானவரே, அப்பா, வானத்திற்கு பூமிக்கு சகல அதிகாரமுடைகள் பரலோக தெய்வமே, நீங்க தந்த நல்ல கிருபை நாளுக்காக, நல்ல கிருபை நாளுக்காக அப்பா நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா. ஆண்டவரே, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த 3 வாலிபர்களும் அப்பா தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினாங்கப்பா. தன்னுடைய வேலையை அவர்கள் துச்சம் என்று நினைத்தார்கள். ராஜாவுடைய பதவியை அவங்க நினைக்கல. எனக்கு பதவி கொடுத்தவன், இவர் எனக்கு வேலையை கொடுத்தவன், இவருக்கு நான் உண்மையா இருக்கணும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கவில்லை. அவர்கள் கர்த்தருக்கு உண்மையாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு உண்மையாய் இருந்தார்கள். தன்னுடைய ஜீவனை அவர்கள் பாரவில்லை. நான் ஆண்டவருக்காக ஜீவனை கொடுப்பேன் என்று அவர்கள் உண்மையாய் இருந்தார்கள். 3 வாலிபர்களும் கர்த்தரை பிரியப்படுத்தினாங்க, கர்த்தருக்கு உண்மையாய் இருந்தார்கள், அவர்கள் பக்தியாய் இருந்தார்கள். எந்த நாவு அவர்களை அழிப்பேன் என்று சொன்னதோ அதே நாவு அவர்களை பாதுகாக்கும்படியாக கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். அதே போல இந்த செய்தியை கேட்ட எல்லாருக்கும் அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் கடந்து வரட்டும். அப்படிப்பட்ட நான் ஆண்டவரே தைரியம் கடந்து வரட்டும். கிறிஸ்துவுடைய அன்பு இவர்களுக்குள்ள ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, தானியேலுக்குள்ள இருந்த ஆண்டவரே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்குள்ள இருந்ததானே ஆண்டவர் வைராக்கியத்தை கொடுங்கய்யா. ஆண்டவரே, அர்ப்பணிப்பை கொடுங்கப்பா, தியாகத்தை கொடுங்கய்யா. இவர்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று சொல்லத்தக்கதாக
ஆண்டவரே பாரம்பரியத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் என்று சொல்லத்தக்கதாக இவர்கள் வாழாதபடி கர்த்தருக்கு இவர்கள் அடிமை, கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள், இயேசுவுக்காக வாழ்கிறவர்கள், இவர்கள் கிறிஸ்துவை தரித்திருக்கிறவர்கள், இவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் என்று சொல்லத்தக்கதாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த நேபுகாத் நேச்சாரால் நற்சாட்சி பெற்றார். சாட்சி விளங்கினதை போல இவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நற்சாட்சி விளங்க நான் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.